கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட இணையதள வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் C1 ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பாத்தீங்கன்னா மனித ஆத்துமா அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். பாடத்துக்குள்ள செல்வதற்கு முன்பாக கடந்த வாரம் கூட என்ன ஒரு பாடம் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூட கொண்டு வரலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன பாடம் பார்த்திருந்தோம் அப்படின்னா ஈசாக்கின் திருமணம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கூட நம்ம பார்த்திருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது கூட அந்த பாடத்துல கூட அநேக விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். வேதாகமத்துல நடந்த ஒரு திருமணம், தேவன் நடத்தி வைத்த ஒரு திருமணத்தை பத்தி கூட நம்ம பார்த்தோம். அதுல கூட அநேக காரியங்கள் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? எத்தனை குடம் தண்ணி இறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பார்த்திருப்போம். 200 குடத்துக்கு அப்ராக்ஸ் தண்ணீர் இறைச்சிருப்பாங்க ரெபேக்கால். அதே நேரத்துல ரெபேக்கால் யாரை அடையாளப்படுத்தினாங்க, அவ்வளவு ஒரு வாஞ்சை உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு குணசாலியான ஸ்திரீ, யாரை அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட நம்மை அடையாளப்படுத்துறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல அப்படி பண்ணதுனால அவங்களுக்கு என்ன பிளெஸிங், அந்த ஒரு கேரக்டர்ஸ் காட்டினதுனால இந்த மணவாட்டி வகுப்பாருக்கு என்ன ஒரு பிளெஸிங் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை ஒரு அடையக்கூடிய ஒரு ஒரு பிளெஸிங் அங்க எப்படி ரெபேக்காலுக்கு ஈசாக்கு கிடைத்தாரோ கணவனாக, இங்கேயும் கூட விசுவாச வீட்டாராகிய அழைக்கப்பட்ட நாம அந்த மணவாட்டி பிள்ளைகளாக, திருச்சபையாராக நாம கூட கிறிஸ்துவோடு அவருக்கு நம்ம மனவாட்டியாக போவதற்கு உண்டான ஒரு ஸ்லாக்கியங்கள் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு பிளெஸிங் கூட இருக்குங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல என்ன கூட பார்த்தோம், இந்த ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி அங்க இருந்தாங்களோ அதே போலவே இன்றும் அந்த ஒரு குணசாலியான வகுப்பார் எங்க தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல கூட அந்த ஒரு மனவாட்டி வகுப்பார் தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த நிறைய ஆழமான சத்தியங்கள் இது மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஈசாக்கின் திருமணத்துல எப்படி நமக்கு சில விஷயங்கள் புரிந்ததோ தெரிந்ததோ அது போல இன்றும் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆழமான சத்தியத்தை கூட நம்ம தியானிக்க போறோம். நாம இன்னைக்கு தியானிக்க கூட இந்த ஒரு பாடத்துல கூட பாத்துட்டீங்கன்னா அநேக விஷயங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு. எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் ஒன்னே ஒண்ணுதான். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். இது என்ன இந்த வசனம் அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வசனத்தின் அடிப்படையில இன்னைக்கு அநேக விஷயங்களை கூட பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம என்னைக்குமே வேதத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும், தேவ வசனத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். அப்ப வேதாகமம் ஒரு கருத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா அந்த கருத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஹம்பிளா அக்செப்ட் பண்ணிட்டு சரண்டர் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்துட்டவர் நம்ம அனைவரையும் காட்டிலும் பெரியவர் இல்லைங்களா? அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப இந்த சுத்த ஜீவ வசனங்கள் இருக்கு இல்லையா, இத அப்படியே விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப மனித ஆத்மா பத்தி இந்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கலாம். மனித ஆத்மா பாகம் 1. ஏன் பாகம் 1 தானா அப்படின்னா, மனித ஆத்மா பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க இல்லையா, இந்த ஒரு பாடம் மட்டும் இல்ல, இதனுடைய தொடர்ச்சியும் நடைபெறும் அப்படிங்கிறத உங்கள் மத்தியில நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். பார்ட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பார்ட் 1ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் கிளாஸும் தொடரும் அப்படிங்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட நல்லா நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாடத்தை நீங்க கேட்டுட்டு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா அடுத்த கிளாஸுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த பாடத்தை ஃபுல்லா கேளுங்க, கேட்டுட்டு சில கேள்விகளோடு தான் நான் உங்க மத்தியில முடிப்போம். அதுக்கு முன்பாக ஒரு கொஸ்டினோட இந்த ஒரு பாடத்தை கூட நான் ஆரம்பிக்கிறேன். ஆத்துமா, மனித ஆத்துமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாடத்துல உட்காரும் பொழுது உங்க மனசுல சில எண்ணங்கள் இருக்கும், சில நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா இது வரைக்கும். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். முதல் உங்கள் மத்தியில நான் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆத்துமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சாகுமா சாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட வைக்கிறேன். உங்களுடைய பதில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்ட்ல இருக்கும், நீங்க சொல்றது எனக்கு கேட்காது, பட் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பாடங்கள் வெளியில எடுக்கும் பொழுது கூட என்ன விதமான ஒரு ஆன்சர்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கறத கூட நான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது சிலர் சாகும் அப்படின்வாங்க,
சிலர் என்ன சொல்லுவாங்க, என்ன பிரதர் நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா கேக்குறீங்க, ஆத்மா சாகாது அப்படிங்கிற ஒரு பதில அநேகம் பேர் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இதனுடைய பதில் என்ன, இதை பத்தி வேதாகமம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பாடத்தினுடைய முடிவுல தெரிஞ்சுக்கலாம். முடிவு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த நாளுக்கு உண்டான முடிவு மட்டும் இல்ல, வரக்கூடிய வாரத்துல ஃபுல்லா அடுத்த பாடத்துல கூட வரக்கூடிய ஒரு முடிவை பத்தி நம்ம எதிர்நோக்கி இருக்கலாம். சோ அப்போ ஒரு கிளாரிட்டி நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சிடும். அப்போ ஆத்மா சாகுமா சாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதோடய நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ள போகலாம். இதே கேள்விய நான் வேலை செய்யக்கூடிய என்னுடைய அலுவலகத்துல கேட்கும் பொழுது கூட அங்கேயும் சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, வேற்று மதத்தினர்களும் இருக்காங்க. ஒரு காமனா இந்த ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது கூட அநேகர் கூறிய பதில் என்ன அப்படின்னா, ஆத்மா அப்படி சாகாதுங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதல்ல ஆத்மா சாகுமா சாகாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஆத்மாங்கிற விஷயம் முதல்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆத்மானா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்வி கூட பதில் சொல்ல முடியும். அது சாகுமா சாகாதா அப்படிங்கிற பதில் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தேவன் இந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டா மறைச்சிருக்கலாம் மாட்டார். அவருடைய ஒட்டுமொத்த திட்டத்தையுமே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் மூலமாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரொம்ப அழகா வெளிப்படுத்திட்டாரு. சோ வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கும் பொழுது இதற்கு உண்டான பதிலும் கூட எங்க இருக்கணும் அப்படின்னா, நாம் கைகள்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமத்துல நிச்சயமா இருக்கும். அப்போ இந்த ஆத்மா பத்தின விஷயங்கள் வேற்று மதத்தினர்கள் அதிகமா தியானிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மதத்துல இந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியல. ஆனா கிறிஸ்தவ ஜனங்கள், இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, அநேக விசுவாசிகள் அநேகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது அவங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, அவங்க இதை பத்தின சில காரியங்கள் சில நம்பிக்கைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வார்த்தை ஒன்றும் புதிது கிடையாது. மனுஷன் செத்துருவான், ஒரு மனுஷன், ஆனாலும் அவனுடைய ஆத்மா சாகாது, வாழும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல அதுவும் குறிப்பா இந்த வேதாகமத்தை படிக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களுடைய மத்தியில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத கூட பாக்குறோம். இப்போ ஒரு சினாரியோ கூட பார்க்கலாம். ஒருவேளை நம்ம மத்தியில யாராவது மதுரையில இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். சோ மதுரையில இருக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய அலுவல் பணிக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, கிளம்பி வீடெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு நம்ம சென்னை போறோம். சோ சென்னை போகும்பொழுது நம்ம அங்க ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் மூவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம செட்டில் ஆகுறதுக்கு ஒரு வீடு ஒண்ணு பார்ப்போம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு அது மாதிரி நமக்கே ஒரு சூழ்நிலை அமையுது. நாமளும் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, சென்னை வரோம், வீடெல்லாம் பாக்குறோம். மதுரையில இருக்கிற மாதிரி நமக்கு வீடுகள் ஒரு 20,000 எல்லாம் கிடைக்கிறது இல்ல. மெயினான ஏரியாவா இருக்கு, ஒரு அண்ணாநகர் கிட்ட இருக்குன்னு வச்சுப்போமே, ரொம்ப பாஷான ஏரியா. ஒரு 40,000 45,000 தான் வாடகைக்கு வீடே கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அலையிறோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரியான டயர் 2 சிட்டிஸ்ல இருந்து நம்ம இருக்கும் பொழுது டயர் 1 மெட்ரோ சிட்டிஸ்க்கு போகும்போது கொஞ்சம் வாடகை அதிகமா இருக்கும், ரெண்ட் அதிகமா இருக்கும், எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நல்ல புரோக்கர்லாம் நம்ம எடுத்து விசாரிச்சு நல்ல ஃபுல்லா அந்த ஏரியாவே நம்ம தேடி பாக்குறோம். கிளியரா தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு வீடு மட்டும் கிடைக்குது. நம்ம என்ன பண்றோம், உடனே நன்றி தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்களுக்கு நல்ல அந்த ஒரு குஷியா அந்த ஒரு ஒரு சந்தோஷத்துல என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வீட்டை கூட போய் பாக்குறோம். நல்ல 3 பெட்ரூம் வீடு நமக்கு கிடைக்குது. வாடகை எவ்வளவு சொல்றாரு அப்படின்னா வெறும் 10,000 கொடுத்தா போதும் அப்படிங்கிறாரு. சோ ஓனரும் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு கிறிஸ்டியனா இருக்காருன்னு வச்சுப்போம். சோ அப்படி இருக்கும் பொழுது சரி ஓகே, நம்ம கிறிஸ்டியன்கிறதால நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல நம்மளும் போறோம். வீடெல்லாம் ஃபுல்லா நம்ம சுத்தி பாக்குறோம். சோ 3 பெட்ரூம் இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி இருக்கு, கார் பார்க்கிங் இருக்கு, இவி சார்ஜ் போடுற பாயிண்ட் எல்லாமே இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும் பொழுது நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. வீட்டுக்குள்ள போறோம், வீடெல்லாம் சுத்தி பாக்குறோம், நல்ல ஒவ்வொரு ரூம்ஸும் நல்லா பெருசா இருக்கு. சோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பெட்ரூம்ல கொஞ்சம் நீங்க மேல பாருங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா அந்த ஃபேனை காட்டுறாரு. என்ன ஃபேன் தானே இருக்கே, நல்லா தானே இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல எல்லாம் ஓகே, பட் இங்கதான் ஒரு 5 மாசத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒருத்தவங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இப்பதான் நான் விடுறேன். பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்ல வீடு தான், நாங்களே இங்க இருந்திருக்கோம், நாங்களும் ஒரு 4-5 மாசமா இங்கதான் இருந்தோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு வேலை சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, ரொம்ப நல்லது, நம்ம கையில வேதாகமம் வச்சிருக்கோம், நமக்கு எந்த பயமும் இல்லை,
எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாளே சாவி வாங்கிட்டு வந்துட்டு அங்கேயே நம்ம தூங்குவோமா? அந்த இடத்துலயே நம்ம இருப்போமா? கேள்வி. ஏன் நம்ம மைண்ட் ரொம்ப யோசிக்கும்? நம்ம வீட்டுல உள்ளவங்க கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நிச்சயமா இருக்காது, இல்லைங்களா? ஏன் இருக்காது? ஏன்? நமக்கு சில பிலீஃப்ஸ் இருக்கு நம்ம மைண்ட்ல பிறந்ததுல இருந்தே. ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. இப்ப ஏன் இங்க தயக்கப்படுறோம் இந்த ஒரு சூழ்நிலையில அப்படின்னா, அங்க இறந்த ஆத்மா அங்கேயே சுத்திட்டு இருக்கும், அது சாந்தி அடையாம அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நான் புதுசா ஏதோ சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். இது இன்று உலகத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே நேரத்துல நாம அங்க தங்குவோமா? அப்படி ஒரு வீடு நமக்கு கிடைக்குதுன்னா, கம்மி வாடகைகளை கிடைக்குதுன்னா, இல்ல தங்க மாட்டோம், தயக்கப்படுவோம். ஏன்னா நமக்கு ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கறத கூட பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஆத்மா சாகாது, அங்கேயே சுத்திட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உலக ஜனங்கள் மத்தியில் இல்ல. பெரும்பாலும் இந்த ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்றேன். யாராவது மரிச்சிட்டாங்க நம்முடைய வீட்டுல அப்படின்னா, மரித்து அவர்கள் அடக்கம் செய்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பிரேயர் மாதிரி வைப்பாங்க, ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மரிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பிரேயர் வைப்பாங்க அப்படின்னா, ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. சண்டே சர்ச்ல 40வது நாள் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பிரேயர் வச்சிருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயுமே அந்தந்த ஜோனுக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆத்ம சாந்தி ஜபம்னு வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் கருப்பு நாள்னு வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்களை வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 40வது நாளுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன நடக்கும்? அந்த மரித்து அந்த ஒரு 40 நாள் கழிச்சு அந்த வைக்கக்கூடிய பிரேயர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரேயர் இருக்கும். கண்டினியூட் பை என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கறி விருந்து இருக்கும், இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் வைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த? 40 நாள்ல ஏன் வைக்கணும் அவங்க? ஏன் ஒரு 20 நாள்ல வைக்கலாம் இல்லையா? இது ஒரு கேள்வியா வைக்கிறோம் அப்படின்னா, அநேக கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த ஒரு சடங்கு தான். ஏன் 20 நாள்ல வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து 40 நாள் இந்த பூமியில தான் இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் தான் பரலோகம் போனாரு. சோ அதை நாங்க ரிலேட் பண்ணி நாங்க என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நடந்ததோ அது போல அப்படின்னு அப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன் அதை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஏன் அப்படின்னா நம்ம கூட வாழ்ந்தவங்க சடனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கூட என்ன நம்ம பதில் சொல்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இங்கேயுமே உலகத்துல ஒரு 40 நாள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு அநேகம் பேர் இருக்காங்க. கடைசியா வீட்டுக்கு ஒரு பிரேயர் பண்ணி ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு வீடுகள் நடக்குது. இன்னைக்கு இதுவே கிராண்டா அநேக மண்டபங்கள்ல கூட நடத்துறாங்க இந்த மாதிரியான ஒரு பிரேயரை, அதிகமான ஆட்களை கூப்பிடும் பொழுது. சோ அப்ப அங்க ஒரு பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆமேன் சொன்ன உடனே நம்ம வீட்டுல இருந்து மரித்திருப்பாரு இல்லையா 40 நாளுக்கு முன்பாக, அவர் எங்க போயிடுவாராம்? அடுத்தது மேல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் இருக்கு. அது பைபிள்ல எங்க இருக்கு, எங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அதற்குண்டான பதில் என்ன வராது நமக்கு, என்னைக்குமே கிளியரா வராது. பிரதர், நாங்க காலங்காலமா 50-60 வருஷமா என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க இது பைபிள் எங்க இருக்குன்னு கேட்டா அது எப்படி? ஆத்மா அங்கதான் பிரதர் சுத்திட்டு இருக்கோம் அதே வீட்டுல. அவரை சாந்தி பண்றதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம், ஒரு பிரேயர் ஒரு ஜபம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் இங்க உலகத்துலதான் இருந்தாரு, அப்புறம் தானே மேல போனாரு அப்படின்ற ஒரு பதில் கூட வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவும் நாமளும் ஒண்ணும் கிடையாது. ஈவன் என்ன பிலீஃப் கூட இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஆர்சியில அப்படின்லாம் பாத்துட்டீங்கன்னா, ரோமன் கேத்தலிக்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய பிலீஃப் இன்னும் கூட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுல எப்படின்னா, இந்த ஆத்மா ஒருத்தர் மரிச்சிட்டாரு அப்படின்னா அந்த அவருடைய ஆத்மா உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போயிடும். எங்க போகாதான்? அது டைரக்டா பரலோகம் போகாதான். இந்த மாதிரி ஒரு 40 நாள் வச்சு பிரேயர் வச்சு கறி விருந்து போட்டதுக்கு அப்புறம்லாம் போகாது. அவர்களையும் சில பிலீஃப் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போயிடணும். நாம எந்த அளவுக்கு ஜபமாலை அதிகமா உருட்டுறோமோ அந்த அளவுக்கு வேகமா என்ன நடக்கும், சீக்கிரம் அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் கூட என்ன இருக்கு அப்படின்னா, அதுலயே நிறைய சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஒரு விஷயங்கள்ல கூட. ஆனா இதுவும் கூட எங்க இருக்கு அப்படின்னா, இப்படி உத்தரிக்கும் ஸ்தலம் போயிட்டு அங்க இருந்து பிற்பாடு சில
பிரேயர்களுக்கு பிற்பாடு சில ஜெபமாலைகளை நம்ம வந்து உருட்டினதுக்கு பிற்பாடு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆவி மேல போயிடும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 40 நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு சடங்கு பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, அதோடைய காரணமும் தெரியாது. கிரைண்டர், மிக்சி, பாத்திரம் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு கறி விருந்து போட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் தொன்று தொட்டு தமிழ்நாட்டுல உலகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஆனா எதன் அடிப்படையில் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆத்மா வந்து சாந்தி அடையணும், அது இங்கேயே சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் கரெக்டா, இதெல்லாம் பைபிள்ல எங்க போட்டிருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னா தெரியல. ஆனா அட்லீஸ்ட் இந்த அடிப்படை வேதாகம வகுப்புகள் எல்லாம் ஃபுல்லா நம்ம கேட்டு முடிச்ச பிற்பாடு இனி இதற்கு உண்டான பதில்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு கேட்க ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் இப்ப நானே சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், அதை அப்படியே பிளைண்டா நம்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கலாம். வசனம் ஒரு விஷயம் சரின்னு சொல்லுதோ அதை பிலீவ் பண்ணலாம். வசனம் ஒரு விஷயம் தவறு அப்படின்னு சொல்லுதுன்னா ஹோல் ஹார்ட்டடா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது என்ன சொல்லுதோ அதை நம்ம அந்த ஒரு ஃபெய்த்குள்ள நம்ம வந்து கடந்துட்டு போகலாம். இப்போ சப்ஜெக்ட்குள்ள வந்துடலாம் நம்ம. அப்ப ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஆத்மா சாகுமா சாகாதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா சாகும்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் சாகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு பிரதர் மட்டும் டிஃப்ரெண்டா ஆன்சர் பண்ணாரு இந்த ஒரு கேள்வியை நான் ஒரு இடத்துல கேட்கும் பொழுது, பாடம் எடுக்கும் பொழுது. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரதர் 2 வகை இருக்குங்க பிரதர் ஆத்மால. சோ பாவம் செய்யற ஆத்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாகும், பாவமே செய்யாத ஆத்மா வந்து சாகாதுங்க பிரதர் அப்படின்னாரு. இதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கான்ட்ரவர்ஷியலான விஷயம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா 2 வகை இருக்கான். பாவம் செய்யற ஆத்மா சாகுமா, பாவம் செய்யாத ஆத்மா சாகாதான். அப்போ இது படிக்கும் பொழுதே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து புரிஞ்சிருக்கணும். இதுல ஏதாவது கிளாரிட்டி இருக்கா இவர் இந்த சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா இல்ல. வசனம் இதுக்கு ஒத்து போகுதா அப்படின்னு கேட்டா வசனம் என்ன டிஃபரெண்டான பதில் தருது அப்படிங்கறத கூட நம்ம வாசிக்கலாம் சகோதரி. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ரொம்ப சிம்பிள். வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. பாவம் செய்யாதவர் ஆக்சுவலி இந்த உலகத்துல வாழ்ந்ததுலயே ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பைபிள்ல நீங்க பதில் தேடினா வசனம் கிளியரா இருக்கு. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இங்க ஒரு வசனம் கிளியரா இருக்கு. பாவம் செய்யற ஆத்மா என்ன பண்ணும், சாகும். அந்த பிரதர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, நல்ல ஆத்மான் இருக்கு, கெட்ட ஆத்மான் இருக்கு, நல்ல செய்யற ஆத்மா வந்து சாகாது அப்படின்னு. ஆனா ஆதாமின் நிமித்தம் எல்லாருமே பாவத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மறுக்கப்படாத ஒரு உண்மை இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது என்ன 2 கேட்டகரி, நல்ல ஆத்மான என்ன, கெட்ட ஆத்மான என்ன, நல்லது வந்து பரலோகம் போகும், கெட்டது வந்து போகாது அப்படின்னா என்ன அப்படின்னா வசனம் அதுக்கெல்லாம் ஒத்து போகல. இந்த கருத்துக்கெல்லாம் டைரக்டா வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எல்லாரும் பாவம் செய்யறாங்க. எது நிமித்தம்? நம்ம சோ கால்டு நோபல்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி நாம சில பேரை மைண்ட்ல வச்சுட்டு இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல பிறந்தவர்கள்ல இயேசு கிறிஸ்துவ தவிர பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. அவரை தவிர வேற யாருமே பாவம் செய்யாமல் இருக்கிறது கிடையாது. அதனால கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ எல்லாருமே பாவம் செய்யறாங்க. ஆதாமுக்குள் பிறந்த எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பாவம் செய்யறாங்க. எல்லாரும் மரணத்துக்குள்ளேயும் போறாங்க அப்படிங்கிறதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. வசனமும் அததான் சொல்லுது. நம்ம மேற்கொண்டு இன்னொரு வசனம் கூட மேற்கொள் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. என்ன இந்த வசனம் சொல்லுது ரோமர் 5:12னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், ஆதாமினாலே அந்த மனுஷனுடைய பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும்
எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லாருமே யாருதான்? இந்த உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே ஆதாமினுடைய துர்க்குணத்தின் மூலமாக பிறந்தவர்கள் எல்லாருமே பாவிகள் தான். சோ அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே பாவிகள் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆத்துமா சாகும், பாவம் செய்யற ஆத்துமா சாகும், எல்லாருமே பாவம் செய்யறவங்களா தான் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது எல்லா ஆத்துமாக்களும் என்ன பண்ணுவோம்? நிச்சயமா சாகும். ஆனா நாம என்ன பண்ணிருக்கோம் இத்தனை நாள்? ஆத்துமா சாகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்திருக்கும். ஆனா வசனம் கிளியரா சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்யறாங்க, பாவம் செய்யற எல்லா ஆத்மாவும் என்ன பண்ணும்? நிச்சயமா சாகும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கூட சில சயின்ஸ் ரிசர்ச் பண்றவங்க என்னவா பண்ணுவாங்க, சில ஏத்திஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சயின்டிபிக்கா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் அதுல உள்ள சில கேள்விகளை கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். ஏன்னா சயின்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட நீங்க எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு டிவைனிட்டி இருக்கும் என்னைக்குமே. அது ஈவன் சயின்ஸ ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களே கூட புரிஞ்சுப்பாங்க அந்த ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா. ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் இருக்குமா? சயின்ஸ்லனா இருக்காது. ஆனா நாம ஒருவேளை ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் சாகாது அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா சில லாஜிக்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு முரண்பாடா இருக்கும். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு இல்லைங்களா? பட் நம்மளுடைய சிந்தையில இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு தான் நம்ம இப்ப வந்து சில ப்ரூஃப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மா சாகாது அப்படின்னு நம்புற நாம என்ன தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மனிதனுடைய இந்த உடல் எப்படி உண்டாயிருக்கு அப்படிங்கறத கிளியரா ரிசர்ச் பண்ணாலே இந்த ஆத்மா பத்தி ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதா அப்படிங்கறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தேவன் மனுஷனை படைத்ததே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கல்னு சொல்லி பார்த்தோம். இந்த உடம்பை எடுத்து நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சயின்டிபிக்கலா இந்த ஏஐ எல்லாம் வந்த பிற்பாடு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. நம்ம பாடியில உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு செல்ஸ், ஒவ்வொரு நரம்புகளுடைய எலும்புகளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா எப்படி தேவன் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு கிரியேஷனா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதோடைய பிளான்ஸ் வந்து நம்மளால எண்ணவே முடியாது, நம்மளால அதை யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பாடி நம்ம. சோ தேவன் உண்டாக்கின இந்த ஒரு உடம்புல கூட ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஆத்மா சாகாது அப்படின்னு ஒருவேளை யாராவது சொல்றாங்க அப்படின்னா எங்கதான் இருக்கணும்? அந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கணும் இல்லையா? இப்ப தேவன் படைத்த இந்த உடம்புக்குள்ளார ஆத்மா எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகல, இல்ல ஏதாவது சரியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனரல் பாடி செக்அப்னு ஒண்ணு எடுப்போம் இல்லைங்களா? போனா என்ன பண்ணுவாங்க? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேன்ஸ் எடுப்பாங்க. சிடி ஸ்கேன்ஸோ இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸோ எடுப்பாங்க. இதுல என்ன பண்ணும்? எந்தெந்த ஸ்பேர்ஸ் கரெக்டா இருக்கு, எந்தெந்த பார்ட்ஸ் கரெக்டா இருக்கு, எது கரெக்டா இல்ல அப்படிங்கறத வச்சு சில டேட்டாஸ் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு ஸ்கேன் இருக்கா? நீங்க வாங்க பிரதர், நீங்க வந்து ஆர்த்தி ஸ்கேன்ஸ் வாங்க, இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கேன் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணா உங்க ஆத்மா எங்க அந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது ஆட் போட்டு பாத்துருக்கீங்களா நீங்க? எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு ஒரு யோசனைக்குள்ள வரும்பொழுது நம்மளுடைய உடல் எப்படி உண்டாயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நம்மளுடைய உடல்கள் இன்னைக்கு இந்த சதைய நல்ல ஸ்டிஃபா ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கும் நாம ரொம்ப லிக்விடா ஆகாம ரொம்ப ஸ்டர்டியா இருக்கிறதுக்கும் பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கும் நமக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த உடம்புல உள்ள எலும்புகள். சோ எத்தனை எலும்புகள் நம்மளுடைய உடம்புல இருக்கு அப்படின்னா சராசரியாக 206 எலும்புகள் இருக்கு. இந்த 206 எலும்புகள்ல மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னா இந்த தொடையில உள்ள இந்த ஒரு எலும்பு. சோ இந்த தொடை எலும்புல இருக்கு, இது மிகப்பெரிய எலும்பு நம்மளுடைய பாடியிலேயே. மிகச்சிறிய எலும்பு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியுங்களா? இருக்காது. நம்ம பாடியிலேயே உள்ள ஒரு சின்ன போன் அப்படிங்கிறது வந்து காதுல இருக்கு. சோ இந்த பெரிய எலும்பா இருக்கட்டும், இந்த சின்ன எலும்பா இருக்கட்டும், இதுல எங்கேயாவது இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் என்ன? இல்ல. பதில் வந்து இல்ல. இந்த எலும்புகள்ல ஆத்மா இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா அதுல ஆத்மாலாம் இல்ல. அதே நேரத்துல நாக்கு இல்லைங்களா, மிகவும் ஒரு முக்கியமான பொருள். சண்டே நம்ம வந்து பிரேயர் முடிச்சுட்டு சர்ச் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் போகும் பொழுது ஒருவேளை நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி கடையை நம்ம கிராஸ் பண்ணி போறோம் அப்படின்னா ஸ்மெல் பண்றது என்னமோ மூக்கு தான் இல்லையா? ஆனா ஸ்மெல் பண்ண அந்த ஒரு மூக்குல இருந்து வந்த ஸ்மெல்லுக்கு அது அந்த மைண்ட், இந்த பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணிட்டு அடுத்தது நமக்கு எச்சில் சுரக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எங்க நடக்குது?
மூக்கால நுகர்றோம், ஆனா அந்த எச்சில் சுரக்கக்கூடிய ஒரு விஷயம் வாயில நடக்குது இல்லைங்களா? அது நல்லதுதான், டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த சலைவான்னு சொல்றது, அந்த எச்சில் வந்து. ஆனா அந்த நாக்கு அப்ப எவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறத பாருங்க. உடம்புல உள்ள அநேக பாகங்கள்ல இந்த நாக்கு, இந்த வாய் வந்து மிகவும் ஒரு ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா அதுல அநேக விஷயங்களை உணரக்கூடிய அந்த சுவை நரம்புகள் இருக்கு. நுனியில ஸ்வீட்டு, ரொம்ப உள்ள பாத்தீங்கன்னா பிட்ரு, சைட்ல சோர், ஒரு புளிப்பு, அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த உப்பு. இதெல்லாம் வந்து நாக்குல வந்து நம்ம என்ன ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சா கூட என்ன பண்றோம், ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா? நம்ம வீட்டுல வந்து உப்பு பார்ப்பாங்க இல்லையா, இல்லையா சிஸ்டர்ஸ் வந்து ஒரு டிராப் எடுத்து நாக்குல வைக்கும் போது என்ன சொல்லிடுவாங்க, உப்பு அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு. அதை சொல்ல எதனால சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த நாக்குல ஏறக்குறைய 9,000 சுவை நரம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 9,000 சுவை நரம்புகள் இருக்கு, டேஸ்ட் பட்ஸ். அப்ப இதுல ஏதாவது ஆத்மா ஒளிஞ்சிட்டு இருக்கா இந்த ஒரு பாகங்கள்ல அப்படின்னு கேட்டா இல்ல. பதில் என்ன? இல்ல. சோ ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாங்க, நம்மளுடைய மனிதனுக்கு, அதுவும் இந்த காலத்துல வாழக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்ல கிளியரா ரிலேட் பண்ண முடியும். முடி விழுறத நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே நேரத்துல முடி இருக்கு அப்படின்னா அதை நம்மளால எண்ணவும் முடியாது. முடி இருக்குன்றதுக்காக சந்தோஷப்பட்டு எத்தனை முடி இருக்குன்னு எண்ண முடியுமா டெய்லியும்? முடியாது. நம்ம தலையில எத்தனை முடி இருக்குன்னு கேட்டா நம்மளால பதிலே சொல்ல முடியாது. ஆனா சராசரியாக ஒரு ஆணினுடைய தலையில முடி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் முடிகள் இருக்கும். இந்த முடிகள்ல எங்கேயாவது ஆத்மா இருக்கா அப்படின்னு ஒரு பதில் வச்சா கூட பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அண்ட் அதே நேரத்துல தேவன் இந்த ஒரு படைப்பு, இந்த எலும்புகள் இருந்தாலும் இந்த எலும்புகள் ஃப்ரீயா மூவ் ஆகுறதுக்காக என்ன படைச்சிருக்காரு அப்படின்னா ஜாயின்ஸ், மூட்டுகள் வச்சிருக்காரு இல்லையா? ஜாயின்ஸ் இருக்கு. இந்த ஜாயின்ஸ் எப்படி சதையினாலையும் மதையினாலையும் இது வந்து உருவான இந்த ஒரு ஜாயின்ஸ் எப்படி மூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு இரும்பு கிரில் கேட் பாத்தீங்கன்னா கையில தூக்க முடியுமா? நம்மளால தூக்க முடியாது. ஆனா செவுத்துல ஒரு கொக்கியில ஒரு லாக்ல போட்டு ஒரு ஜாயிண்ட்ல மாட்டினதுக்கு பிற்பாடு அந்த வெயிட் அந்த ஜாயிண்ட்ல தான் இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் டோர் நம்மளால தள்ள முடியுது இல்லையா? நம்மளுடைய பாடி ஸ்பேர் பார்ட்ஸும் அந்த மாதிரி தான். இந்த வெறும் பெரிய எலும்போ சின்ன எலும்பா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதை பிளெக்சிபிளா வளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதனால வருது அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ஸ்னாலதான் வருது. இதை பாத்தீங்கன்னா இதுல மூவபிள் ஜாயின்ஸ் நிறைய இருக்கு. அசைக்கக்கூடிய அந்த ஒரு மூட்டு, அந்த ஜாயின்ஸ் இருக்கு. அசைக்க முடியாத சில மூட்டுகளும் இருக்கு நம்முடைய உடல் பாகங்கள்ல. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா எலும்புகளும் எல்லா மூட்டுகளும் பிளெக்சிபிளா தான் இருக்கும். மிடில்ல சதை இருக்கும். கொலாஜன்ஸ்க்கு நம்ம சாப்பிடுவோம் நிறைய இல்லைங்களா? சோ அதெல்லாம் எதனால அப்படின்னா இந்த ஒரு எலும்புகள் வந்து வலுப்பெறுவதற்காக, அந்த ஒரு ஜவ்வு கூடுவதற்காகன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஏறக்குறைய 100 மூட்டுகளுக்கு மேல இருக்கு. ஆனா இந்த மூட்டுகள்ல எங்கேயாவது ஆத்மா ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த எல்லா பாடி ஸ்பேர் பார்ட்ஸையும் இணைக்கக்கூடிய, ரத்தங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா நரம்பையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜாயின்ஸ், அதுல வரக்கூடிய என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நரம்புகள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்போ இந்த நரம்புகள் என்ன எத்தனை இருக்கு அப்படின்னா இந்த நரம்புகள் வந்து நம்ம வந்து ஈஸியா கவுண்ட் பண்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நம்மளால பேச முடியாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த நரம்புகள் எல்லாத்தையும் கோர்வையாக கோர்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில உள்ள ஒரு மனிதன்ல உள்ள நரம்புகளை 60,000 மைல் தொலைதூரம் நீளம் வருமாமா இந்த நரம்புகள் எல்லாத்தையும் இணைச்சா. அப்ப பாருங்க எவ்வளவு மெல்லிஸான டிஷ்யூஸ், நர்வ்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில இருக்கு அப்படின்னு. சோ இதெல்லாம் ஒரு டீப் ஸ்டடி. 30,000 நரம்பு செல்கள் இருக்கு. செல்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா? சோ செல்கள் இருக்கு. அதே நேரத்துல நம்ம இப்போ ஒருவேளை உதாரணத்துக்கு நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கோம், நம்முடைய குழந்தைய வந்து நம்மளுடைய மேல கை வைக்குது அப்படின்னா கை வச்சு நம்மள கூப்பிட்டு எழுப்புறது ஒரு குழந்தைன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? நம்ம கண்ணு மூடிதான் இருக்கு. ஆனா தொடரும் போது நம்மளால உணர முடியுது இல்லையா? எதனால? கூப்பிடுறது என்னோட ஒய்ஃபா இல்ல என்னுடைய குழந்தையான்னு என்னால சென்ஸ் பண்ண முடியுது இல்லையா ஈஸியா? எதன் அடிப்படையில இது நடக்குது அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், தொடு உணர்வு செல்கள் இருக்கு. அது எத்தனை இருக்கா நம்மளுடைய உடம்புலன்னா 40 லட்சம் இருக்கா. சோ அதெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இந்த சாஃப்ட் ஸ்கின் இப்ப தொடர்றது யாரு, என்னோட பேபி அப்படிங்கறத என்னால உணர முடியுதுன்னா அது காரணம் இந்த தொடு உணர்வு செல்கள் தான். சோ இதுல எங்கேயாவது ஆத்மா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா இதுலயுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள சில ஸ்பேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சில பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்முடைய மூளையினுடைய திறன் எடுத்துக்கோங்க. எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மூளைக்குள்ள சுமார் 2 கோடி புத்தகங்களுக்கு நிகரான ஒரு ஸ்டோரேஜை வந்து என்ன பண்ண முடியுமா, ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நாம இன்னைக்கு காலமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்,
டெக்னிக்கலா நிறைய டிவைசஸ் நம்ப ஆரம்பிச்சதுனால ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் கூட கால்குலேட்டர்ல தான் இன்னைக்கு நம்ம போடுறோம். சோ நாம சரியா அந்த மூளையை பயன்படுத்துறது இல்லை. ஆனா இந்த மூளை மிகவும் ஸ்பெஷல் இல்லையா அந்த பாடியிலே. சோ அதுதான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மற்ற ஸ்பேர்ஸ்க்கு கொடுக்குது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க மெமரி ஸ்டோரேஜ்க்கு. ஏன் அப்படின்னா 2 கோடி புத்தகத்துல உள்ள டேட்டாவை என்ன பண்ண முடியுமா நம்மளோட மூளையால ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல. போன வாரம் படிச்ச பைபிள் வேர்சஸே நமக்கு என்ன பண்ணாது. சில நேரம் வசனம் ஞாபகம் இருக்கும், அது எந்த சாப்டர்ல இருக்குங்கிறது தெரியாது. சில நேரம் சாப்டர் ஞாபகம் இருக்கும், வசனம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது இல்லையா. ஏன் அப்படின்னா நாம அதை சரியா பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த மூளையில ஆத்மா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா கூட பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா மூளையில எல்லாம் ஆத்மா இல்லை. சோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப இந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு தண்ணீர் அப்படின்றத எடுத்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ்ல நீங்க நல்லா இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. லாஜிக்ஸ் வந்து பிசிக்ஸ்ல, ஃபார்முலாஸ் வந்து கெமிஸ்ட்ரியில. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ H2O சொல்லுவாங்க இல்லையா. சோ H2O அப்படிங்கிறது இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தாதான் என்ன ஆகுது அப்படின்னா தண்ணியா உருவாகுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். சோ அது போல இந்த மனுஷனுடைய பாடிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும்ல. சோ அந்த ஃபார்முலா என்ன, ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் ஆத்மா எங்கேயாவது இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னா அதுதான் ஃபார்முலா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலதான் இந்த ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த பாடியினுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கறது ஆதியாகமம் 2:7 ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. மண்ணும் ஜீவ சுவாசமும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாக்குறோம். மண்ணும் ஜீவ சுவாசமும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா ஜீவாத்மா. அதான் ஆதியாகமம் 2:7 சொல்லுது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி மண் எடுத்து உருவாக்குறாரு, அதுல சுவாசம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவன் என்ன ஆயிடுறான் அப்படின்னா இந்த நாசியில ஊதும் பொழுது மனுஷன் ஜீவாத்மானான் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இதுல என்ன அப்ப இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதுக்கு இதுல என்ன ஒரு விஷயம் கிளியரா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மண்ணில இருந்து சுவாசம் கொடுக்கும் பொழுது அதனுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலால இருந்து வரக்கூடிய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா ஜீவாத்மா. அப்ப உடம்புக்குள்ள உயிர் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுத்தாகணும், சுவாசம் கொடுத்தாகணும். சோ தேவன் தான் அழகா இந்த ஒரு சுவாசத்தை கொடுத்து உருவாக்கி இருக்காரு மனிதனை அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். அப்ப மண்ணுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆத்மா அப்படிங்கிறதுக்கு உண்டான கேள்விக்குள்ள தான் நம்ம போனோம் இல்லைங்களா. அப்ப ஆத்மா பத்தி ஃபுல்லா தெரியல, ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில கேள்விகள் கேட்டு இந்த ஆத்மாவை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய புரிதலுக்குள்ள நம்ம போகலாம். உங்கள் மத்தியில சில கேள்விகள் நான் வைக்கிறேன், நீங்க பதிலே உங்களால அன்மியூட் பண்ணி சொல்ல முடியலனாலும் உங்கள் மத்தியில கேள்விகளாக நான் வைக்கிறேன். சோ பைபிள்ல இதுக்குண்டான பதில்களை நம்ம தேடலாம். இன்னைக்கு பாடத்துல கூட ரொம்ப ஷார்ட்டா கூட பாடத்தை முடிச்சிடலாம். சோ என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆத்மாவிற்கு மரணம் இருக்குதா இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்கள் மத்தியில வைக்கிறேன் நானு. சோ உங்களுடைய பதில்கள் கூட நீங்க சிச்சுவேஷன் கிடைக்கும் போது நீங்க கமெண்ட்ஸ்ல கூட நீங்க பதிவு பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்க ஃபுல்லா இந்த பாடத்தை கூட நீங்க கூர்ந்து கவனிக்கும்படியாக ஒரு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா, ஆத்மா சாகுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்குண்டான பதில கூட நம்ம இந்த ஒரு பாடம் முடியறதுக்குள்ள பார்க்கலாம். இன்னொரு கேள்வி கூட உங்கள் மத்தியில வைக்கிறேன், ஆத்மாவை பார்க்க முடியுமா? சிலர் என்ன சொல்லலாம், முடியும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் என்ன சொல்லலாம், பதில் வந்து முடியாது, இல்ல தரலங்க பிரதர் அப்படின்னு கூட நம்ம கிட்ட மைண்ட்ல தோணலாம். சோ அடுத்த ஒரு கேள்வி கூட உங்க மத்தியில வைக்கிறேன், ஆத்மாவிற்கு ரத்தம் இருக்கிறதா, பிளட் சொல்றோம் இல்லைங்களா. சோ ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதுக்கு சில கேள்விகள் மூலமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பதில வந்து படைய போறோம். அப்ப ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா, பிளட் இருக்கா அப்படின்னு கேட்டா இது ஒரு 2வது கேள்வி. அடுத்த கேள்விக்குள்ள கூட நம்ம போகலாம், ஆத்மாவை கத்தியால் குத்த முடியுமா? ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னா அந்த ஆத்மாவை கத்தியால் குத்த முடியுமா? சில நேரம் நம்ம என்ன நினைப்போம், ஆத்மா வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு அப்படிங்கும் போது பட்டையை எடுத்து வீசுவோமா நம்ம? யாரோ சொல்றாங்க ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆத்மா சுத்திட்டு இருக்குப்பான்னு, கத்தி எடுத்து சுத்துவாங்களா? ஏன் சுத்த மாட்டாங்க? ஏன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, அது கத்தி உள்ள போயிட்டு வெளியில வந்துடும் அப்படின்வாங்க. இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் ஒரு பிலீஃப்ஸ்ல இருக்காங்க மக்கள் வந்து. அடுத்து கூட இன்னொரு முக்கியமான கேள்வி, அந்த ஆத்மா வந்து துரத்திக்கிட்டே இருக்கு நம்மள அப்படின்வாங்க. ஆத்மா அந்த ஆவி துரத்துது அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மாவுக்கு அப்ப ஏதோ சிந்திக்கக்கூடிய சிந்தனை இருக்கணும்ல. அப்ப அந்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வி உங்களுக்கு மத்தியில வைக்கிறேன். ஆத்மாவுக்கு
அறிவு இருக்கா, யோசிக்க முடியுமா ஆத்மானால அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வி வைக்கிறேன். அடுத்து கூட என்ன ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்க மத்தியில அப்படின்னா, இந்த ஆத்மா மெயினா நம்மள மாதிரி செம கட்டுமா, சாப்பிடுமா அப்படின்னா, ஐயோ சாப்பிடும் அதனாலதான் பிடிச்சது எல்லாத்தையும் நாங்க படைக்கிறோமே அப்படின்னா, ஆத்மா சாப்பிட்டு போகுதா இல்ல நாம சாப்பிடுறோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ இதுக்கெல்லாம் அநேக கேள்விகள் இருந்தாலும் பைபிள் நாம கைகள்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு பதில் சொல்லணும்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம். ஏன்னா இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 சொல்லுவேன், அது எல்லாத்தையும் நீங்க நம்பலாமா அப்படின்னா, நான் சொல்றது எல்லாமே வசனத்துல இருக்கா அப்படிங்கறத கேட்டு நீங்க என்ன பண்ணலாம், தாராளமாக ஊர்ஜிதப்படுத்திட்டு நீங்க நம்பலாம். சோ அதுக்காக தான் ஒரு பாடத்துக்குள்ள வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த டவுட் நம்ம மைண்டுக்குள்ள வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் போய் கேட்கக்கூடிய ஆள் யாரா இருக்கணும் அப்படின்னா, யாரு நம்மள யாரோ ஒருத்தவங்க எந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளேயோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக யாரோ ஒருத்தவங்க முயற்சி பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்கலாமா? யாருக்கிட்ட கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னா, பைபிள்ல கேட்டாதான் சரியா இருக்கும் இல்லையா, தேவன் கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நாம சொல்ற பதில நம்ம இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவோம், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவோம், மாத்திட்டே இருக்கலாம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது இல்லைங்களா? சோ வாசிக்கலாம் வசனம் கூட, சங்கீதம் 56:13. 56ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஒரு வசனம் பார்த்திருக்கோம், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் அப்படின்னு. மரணத்துக்கும்னா என்ன அப்படின்னா, மரணம்னு ஒண்ணு ஆத்மாக்கு இருக்கும் அப்படிங்கறத கூட எந்த வசனம் உறுதிப்படுத்துது அப்படின்னா, சங்கீதம் 56:13 என்ன பண்ணுது அப்படின்னா உறுதிப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இந்த வசனம் வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடருக்கும் தப்புவியாதிருப்பீரோ அப்படின்னா, மரணத்துக்கும் அப்படின்னா ஆத்மாவுக்கு மரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில தான் இந்த வசனம் பேசுது. இப்ப இன்னொரு கூட ஒரு வசனம் பார்க்கலாம். ஒரு வசனத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டாம். சங்கீதம் 22:29 வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள், ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ரொம்ப அருமையா அழகா எழுதியிருக்கு இந்த சங்கீத புஸ்தகத்துல உள்ள ஒரு வசனம் கூட. ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. அழியாதபடி காக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ மரணம்ங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா ஆத்மாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இந்த 2 வசனங்கள் உறுதிப்படுத்துது. முதல் ஒரு கொஸ்டின் வச்சோமா, ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா, ஆத்மா சாகுமா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம், ஆத்மா சாகாது சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இல்லையா. வசனம் என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆத்மாவுக்கு மரணம் இருக்கு, ஆத்மா சாகும் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இன்னும் மேற்கொண்டு ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது, அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். ரொம்ப அழகா இந்த வசனம் கூட எரேமியால சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாக்கு ரத்தம் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா. வசனம் என்ன சொல்லுது, உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றம் இல்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அப்போ என்ன இந்த வசனம் மீன் பண்ணுது? இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுது குறிப்பா அப்படின்னா, ஆத்மாவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரத்தம் இருக்கு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆத்மாவுக்கு என்ன இல்ல, ரத்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ அப்ப ஆத்மாவை குத்த முடியுமா அப்படின்னா, இதுக்கெல்லாம் வசனம் எங்க இருக்கு அப்படின்னா வேதாகமத்திலே வசனங்கள் இருக்கு, டைரக்டா வசனங்கள் இருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். அப்ப ஆத்மாவை கத்தியால குத்த முடியுமா அப்படின்னா, அப்ப ஆத்மா சாகுமா, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா, ஆத்மாவை கத்தியால குத்த முடியுமா அப்படின்னா, அடுத்து கூட ஒரு கேள்வி வச்சோம் இல்லையா, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோம். எல்லாம் வசனம் வேதாகமம் கொடுக்குற பதில், நாங்க சொல்ற இன்டர்பிரேஷன்ஸ் கிடையாது, டைரக்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:2. சாலமோன் எழுதிட்டாரு இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. சாலமோன் என்ன பண்ணிருக்காரு, ஞானி எழுதியிருக்கார், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப ஆத்மாக்கு என்ன இருக்கணும்? நிச்சயமா
அறிவுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லைங்களா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஆத்மா சாப்பிடுமா அப்படின்னா யாத்திராகமம் 12:4 வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். கிளியரா என்ன சொல்றாரு? அவனும் அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். மீன்ஸ் ஆத்மா என்ன பண்ணும்? சாப்பிடும். மட்டனே சாப்பிடுது இந்த வசனத்தின் படியில இல்லைங்களா? மட்டன் மந்தி வச்சாலும் என்ன பண்ணும்? ஆத்மா சாப்பிடும். அப்ப ஆத்மா சாப்பிடுமான்னு ஒரு கேள்வி வச்சா பதில் என்னதான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஆத்மாவில் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். ஏன்னா வசனம் அப்படிதான் குறிப்பிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஆத்மாவுக்கு மரணம் இருக்குதா அப்படின்னா, ஆத்மாவுக்கு மரணம் இருக்குது. ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கு. ஆத்மாவை கத்தியால் குத்த முடியுமா? ஆத்மாவை கத்தியால் குத்த முடியும். ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா அப்படின்னா, ஆத்மாவுக்கு அறிவும் இருக்கு. ஆத்மா சாப்பிடுமா அப்படின்னா, ஆத்மா நல்லா சாப்பிடும். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் இருக்குது இல்ல. இப்ப நம்ம ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல, சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ரத்தம் இருக்குது, கத்தியால குத்தலாம், அறிவு இருக்குது, சாப்பிடுமானா சாப்பிடும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதற்கெல்லாம் நாம் வைத்த பேர் தான் என்ன அப்படின்னா மனித பிறவிகள் இல்லையா? மனுஷன்தான். நான் ஃபர்ஸ்ட்லயே ஆத்மானா என்ன அப்படின்னா மனுஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா அப்படின்னா இல்ல இல்லையா? பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாமே அதுக்கு அதை தான் பதிலா சொல்லுது அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ரொம்ப அழகா கூட ஒரு வசனம் இருக்கும், மத்தேயுல வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சில பேர் இந்த வசனத்தை எடுத்துட்டு கூட பேசுவது உண்டு. ஆனா இந்த வசனத்தினுடைய விளக்கங்களை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா இதுல ரெண்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சரீரம்னு ஒண்ணு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாத்தி பேசுறவரா இல்ல வசனம் முன்னுக்கு பின் மாத்தி சொல்லுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்முடைய புரிதல் அந்த மாதிரி. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சரீரத்தை பத்தி நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலையே பட வேண்டாம் அப்படின்னா என்ன கிளியரா இது இந்த வசனம் நமக்கு சொல்ல வருது அப்படிங்கறத ஒரு உதாரணத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? இதே மாதிரி நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? வ.உ. சிதம்பரனார் பத்தி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய பேரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, இவங்க விட்டு சென்ற அந்த ஒரு லெகசி நம்மளால மைண்டுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, இவங்களுடைய தத்துவங்கள், இவங்களுடைய சிந்தனைகள் என்ன பண்ண முடியுது அப்படின்னா இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கு இந்த உலகத்துல இல்லையா? சோ அப்படித்தானே இன்னைக்கு அநேக போராட்ட தியாகிகளுடைய பேர்களை சொன்னா நமக்கு ஏன் ஜெனரேஷன்ஸ் கடந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய கொள்ளுதாத்தாவுடைய பேர் கேட்டா நமக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி மரித்தவர்கள், ஆனா சில தியாகிகளுடைய பேர் நமக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அவருடைய ஆத்மா செத்துருச்சு, ஆனா அவருடைய லட்சியம், அவருடைய சிந்தனை என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் சாகாம இருக்கு. அது மைண்ட்லயே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது. அப்போ ஆத்மானா என்ன அப்படின்னா, ஆத்மானா மனுஷனுடைய சிந்தையும் தான் என்ன அப்படின்னா ஆத்மா அப்படிங்கறத கூட பாக்குறோம். கிறிஸ்து கூட சொல்லுவாரு இல்லைங்களா? சோ அதுதான் என்ன மத்தியில சொல்லியிருக்காருன்னா, உன்னோட சரீரத்தை ஒருத்தவங்க கொல்றதுக்கு வராங்களா, அதை பத்தி நீ என்ன பண்ணாத, என்னைக்குமே கவலையப்படாத. ஆனா உன்னுடைய சிந்தனையை நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னா தெளிவா காப்பாத்திக்கோ அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த சிந்தனை தான் ரொம்பவும் முக்கியம். உதாரணத்துக்கு நீங்க நியாயப்பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில ஒரு ஸ்திரீயுடனாக தவறாக யாராவது உறவு வைத்துக் கொண்டால் அதற்கு என்ன தண்டனை அப்படின்னா மரண தண்டனை. உறவு வைத்திருந்தால் அது நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை. தவறான முறையில
அப்படி இருக்கும் பொழுது இதே புதிய ஏற்பாடுல நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸ்திரீ கூட நம்ம தவறெல்லாம் பண்ணணும்னா வேணாம். ஸ்திரீயை தவறால் பார்த்தாலே என்ன, தவறான சிந்தையில ஒரு சகோதரியை பார்த்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மைண்ட், இந்த சிந்தனை, இது தப்பு பண்ணாலே காலி டோட்டலாவே அப்படிங்கறதுதான் நம்ம இந்த புதிய ஏற்பாடுகள்ல படிக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. மனுஷனும் அவனுடைய சிந்தனைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா ஆத்மா அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், மத்திய 26:38. மத்தேயு 26:38 அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆக்சுவலி அவருடைய சிலுவையினுடைய மரணத்தை அவர் நெருங்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்க போறாரு. போகும்போது கூட என்ன சொல்றாரு, நீங்க கொஞ்ச நேரம் அடிக்கடி ரெக்வஸ்ட் பண்ணுவார் இல்லையா அவங்க கிட்ட, நீங்க கொஞ்ச நேரமா என்னோட என்ன பண்ணக்கூடாது, விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கூட கேட்பார். சோ மரணத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இத. ஏன் அப்படின்னா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் படபடப்பா இருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவருடைய அந்த பலியை அவர் செலுத்தி ஆகணும். அதே நேரத்துல பிரேயரும் பண்றாரு. பிரேயருடைய பதில்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த கூட எதிர்நோக்கி அவர் அந்த இடத்துல இருக்காரு. ரொம்ப ஒரு டஃப் டைம்ஸ்குள்ள போயிட்டு இருக்காரு நம்முடைய ரட்சகர். அப்ப கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அவருடைய சிந்தனையை பத்தி இங்க நம்ம பாக்குறோம், படபடப்பா இருந்திருக்கு அந்த டைம்லன்னு சொல்லி கூட வாசிக்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், ஒரு மிகவும் ஒரு ஃபேமஸான ஜெபம் இல்லைங்களா? சங்கீதம் 103:1. 103 சங்கீதம் 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதை கூட நம்ம பிரேயர் பண்ணும்போது ரொம்ப எலாபரேட்டா பண்ணுவோம் இல்லையா? இந்த ஒரு பிரேயரை சொல்லும் பொழுது லென்த்தா, ஸ்லோ மோஷன்ல. அது என்னது அப்படின்னா, மாம்சமான இந்த சரீரத்தையும் இந்த சிந்தனையும் ரெண்டுமே கர்த்தரை பிரைஸ் பண்ணுது அப்படிங்கறத இந்த ஒரு வசனம் என்ன பண்ணுது அப்படின்னா உறுதிப்படுத்துது. மாம்ச சரீரத்தையும் அந்த சிந்தனைகளையும், அதாவது தேவன் கொடுத்த அந்த ஒரு ஆவியும் தான் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஒரு ஆத்மாவை குறிக்குதுன்னு சொல்லி கூட பாக்குறோம். லூக்கா 23:46 வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். என்ன சொல்றாருங்க கூர்ந்து கவனிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சரீரம் செத்துரும், ஆனா என் ஆவி உங்ககிட்ட கொடுத்துடுறேன், நீங்க திருப்பி எப்ப தருவீங்களோ அப்ப நான் என்ன பண்றேன், அப்ப அந்த சரீரம் உயிர் பெற்று எழுந்து வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஒரு மேலான எண்ணத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஓட்டத்தை கூட சிலுவையில முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஒருத்தர் மறைச்சிடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பாடி எங்கதான் இருக்கும் அப்படின்னா கவரையில தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அப்ப அவங்களுடைய ஆவி எங்க போகும் அப்படின்னா, எப்போதுமே நாம் திரும்பி மீண்டும் உயிர் தள்ளும் வரை நம்மளுடைய ஆவி யாருடைய கைகள்ல தான் இருக்கு அப்படின்னா ஆண்டவருடைய கைகள்ல தான் இருக்கு. சோ இப்போதைக்கு இதை மட்டும் நீங்க கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இந்த பாடி எங்கதான் அப்படின்னா அது கல்லறையில மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பிரசங்கி 12:7 கூட நீங்க வாசிக்கலாம். பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழிய பிரயாசத்திலே நினை. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி அப்படின்னு எந்த மண்ணை பத்தி இங்க நம்ம பேசுறோம் தெரியுதுங்களா? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாசத்திலே நீ என்ன பண்ணிடு, நினைச்சிரு அப்படிங்கிற. அப்ப என்ன மண் அப்படின்னா சரீரத்தை குடிக்குது இந்த மண். செத்துட்டா என்ன ஆகும், இந்த மண்ணான உடம்பு எங்க போயிடும் அப்படின்னா மண்ணுக்குள்ள போயிடும். நாம சுவாசிக்கிற மூச்சு இருக்காது. எங்க இருக்கும், தேவன் கிட்ட இருக்கும் இல்லையா? நம்ம கிட்ட இருக்காது. நாம செத்து போயிடுவோம், நம்மள புதைச்சிடுவாங்க. மண்ணான உடம்பு மண்ணுக்குள்ள போயிடும். இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போவதற்கு முன்பாக நீ என்ன பண்ணு அப்படின்னா உன்னை படைத்த அந்த சிருஷ்டிகரை நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிறத பிரசங்கி ரொம்ப அழகா சொல்லுது. சோ மனுஷன் செத்துட்டா ஆவி எங்க இருக்காது நம்ம பாக்குற மாதிரிலாம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிக்கிறோம்ல, வசனம் எவ்வளவு கிளியரா இருக்கு. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா, ஒருவேளை மனிதன் செத்துட்டா ஆவியா இங்கேயே சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நமக்கெல்லாம் டவுட்டே வராதா? ஒருவேளை செத்து போன மிருகங்களுடைய நிலைமை என்ன?
நாம மட்டுமா சாகுறோம்? நாம வர வழியில எத்தனை நாய் அடிபட்டு சாகுது ரோட்ல, எத்தனை விலங்குகள் சாகுது, எத்தனை விலங்குகள் கொல்லப்படுது. அப்ப இவங்களுடைய ஆவிகள்லாம் எங்க போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அவங்களுக்கு 6 அறிவு இல்ல, அவங்க யோசிக்கிறது இல்ல. ஆனா அவங்களுடைய ஆவி எங்க போகுதுங்கிறத நாம யோசிச்சிருக்கோமா? இல்ல, இல்லைங்களா? நாம நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷன் செத்துட்டா இன்னும் சுத்திட்டு இருப்பான். ஏன் சுத்திட்டு இருப்பான்? ஏன்னா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அதனால என்ன பண்ணிட்டு இருப்பான், அப்படியே சுத்திட்டு இருப்பான்ற ஒரு எண்ணத்துல நாம இது வரைக்கும் இருந்திருக்கோம் அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கலாம், ஆத்மான வேற ஒண்ணுமே இல்ல. சோ மனுஷன் அவனுடைய சிந்தனை இது ரெண்டும் கலந்ததுதான் ஆத்மா அப்படிங்கறத கூட பாக்குறோம். பிரசங்கி கூட ரொம்ப அழகா இந்த விஷயத்த பத்தி சொல்லுது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல், மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. வசனம் இங்க என்ன கிளியரா சொல்லுது அப்படின்னா, மனுஷனுக்கு என்ன நடந்தாலும் அது யாருக்கும் நடக்குமா? அனிமல்ஸ்க்கும் விலங்குகளுக்கும் நடக்கும். சுவாசம் ஒண்ணுதான், ஆனா அந்த சரீரம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ஒரு மாதிரி, இன்னொரு அனிமலுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொரு விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி. ஆனா சுவாசம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். இந்த வசனத்தை கூட சில பேர் மேற்கோள் காட்டி என்ன சொல்லுவாங்க, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திட்டம் போது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விலங்கு பேர் சொல்லி திட்டுவாங்க இல்லையா? நம்ம வீட்டுல கூட நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா. அப்ப அந்த மாதிரி நம்ம யோசிக்க வேண்டாம். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாம் மாயை. ரொம்ப அழகா எழுதிட்டாரு. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒண்ணும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்துக்கும் சுவாசம் ஒண்ணுதான். ஆனா அந்த சரீரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வேற அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இன்னும் கூட வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மற்றும் 21ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல், எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மனுஷ ஆவிதான் மரிச்சதுக்கு பிற்பாடு சுத்தும், மிருகங்களுக்கு எல்லாம் சுத்தாது அப்படின்னு. இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுது, எல்லாம் மண்ணுல இருந்து தான் உண்டாகுது, எல்லாம் மண்ணுக்கு தான் திரும்புது. ஆதாம் படைக்கும் பொழுது மண்ணுல இருந்து தான் படைத்தாரு. திருப்பி இந்த மனுக்குள்ளமே ஃபுல்லா எல்லாரும் மரித்த பிற்பாடு எங்கதான் போறோம் அப்படின்னா மண்ணுக்குள்ளதான் போறோம் இல்லையா? உலக பிரகாரமான ஆளுங்களே, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களே இந்த தத்துவங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஆட்டோ பேட எழுதி வைக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு லைஃபோடைய தத்துவத்தை, ஆத்மா பத்தின விஷயங்களை கிளியரா பிரசங்களை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு 2-3 வசங்களை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா தெரிஞ்சுக்கலாம். மனுஷன் செத்துட்டா அப்படின்னா அது மனுஷனோ மிருகமோ எங்க போயிடுவாங்க அப்படின்னா மண்ணுக்குள்ள போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ப்ராசஸ் இந்த ஒரு விஷயம் கூட சொல்லுது இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது கூட மனிதன் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும்? தமிழ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அப்ப மரிச்சவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? இது வரைக்கும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்துல மரித்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்த வசனங்கள் ரொம்ப அழகா சொல்லுது. எல்லாரும் எங்கதான் இருக்காங்கன்னா பூமியில மண்ணுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா ஜீவன் எல்லாம் யாருக்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இல்ல, தேவன் கிட்டதான் இருக்கு. சோ யாருமே எந்திரிச்சுன்னா என்ன பண்ணல, பரலோகத்துக்கு போகல. போன ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லைங்களா? வாசிக்கலாம் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை. ரொம்ப அழகா வசனம் போட்டிருக்கு இல்லையா? உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. டெத் பெட்ல இருக்கிற சில மூத்த சகோதர சகோதரிகள் நீங்க வீட்டுல பாத்துருந்தீங்கன்னா, அந்த ஒரு தொய்வு நிமித்தம், அந்த ஒரு உடல் உபாதைகள் நிமித்தம் சில நேரம் கூட என்ன சொல்லுவாங்க, நான் தாங்க மாட்டேன், நான் போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன்
அவ்வளவுதான் வாங்க, அதே மாதிரி நடக்கும் சொன்ன மாதிரியே இல்லையா? சோ அதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்ஸ் அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி அது மாதிரி ஏதாவது யோசிக்க முடியுமா? சிந்தை இருக்குமா அவங்களுக்குள்ள? ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஒன்ஸ் மறிச்சிட்டீங்கன்னா மறித்ததுதான். அதை எந்திரிச்சு வந்து மேல சுத்தி கித்தி ஃபேன்ல உட்கார்ந்து சிரிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே செய்ய முடியாது. இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, ஆவி தேவன்கிட்ட போயிருச்சு இல்லையா? அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க கிளியரா. நீங்க அந்த உடம்புல கிடையாது. அந்த உடம்பு எங்க இருக்கு? எங்க புதைச்சிங்களோ அங்கதான் இருக்கும் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு. அப்படி இருக்கும்போது சங்கீதம் கூட ரொம்ப அழகா சொல்லுது. சங்கீதம் 88:10. 88ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. நடக்குமா? யோசிச்சு பாருங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உண்மை துதிப்பார்களோ. வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா செத்த அப்புறம் ஒண்ணுமே ஃபீல் ஆகாது. ஜீவன் இருக்கும் பொழுதே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். நம்ம சொல்றோம்ல, இப்ப இந்த டைம் இருக்கு இல்லையா, நம்ம ஜூம்ல வந்து இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த டைமை எப்படி வேணா ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அநேக ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் தேவனை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே சிந்தையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஜூம் வாயிலாக இணைந்து உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா? இததான் நம்ம சொல்றோம். செத்த அப்புறம் இது மாதிரிலாம் எதையும் பண்ண முடியாது. ஒரு ஸ்பெஷலா ஏதாவது காடுக்குன்னு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. ஒண்ணுமே ஃபீல் ஆகாது. ஜீவன் இருக்கும் பொழுது சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். இது சாக்ரிஃபைஸா பிரதர்? ஆமா. நீங்க இன்னைக்கு வந்து இந்த ஒரு 1 hour 1.25 மணி நேரம் ஜூம்ல ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா? இது ஒரு சாக்ரிஃபைஸ். இது பிரியப்படுத்துமா தேவனை? நிச்சயம் படுத்தும் இல்லையா? ஆதாம் முதல் இப்ப வரைக்கும் செத்து போனவங்க நம்முடைய கொழுத்தாத்தா அல்பாயுசுல செத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய ஒரு பிலீஃப்ஸ் இருக்கு. கான்செப்ட்ஸ் இல்ல, பிலீஃப்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க? பூமியில தான் இருப்பாங்க. ஏன்னா என் சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க ரொம்ப சீக்கிரமே இறந்துட்டாங்க, அல்பாயுசுல போயிட்டாங்க அப்படின்னு. பூமியில தான் இருப்பாங்க, மண்ணுக்குள்ள சரீரம் அவ்வளவுதான், செத்துருச்சு. ஆவிலாம் அவங்களுக்கு கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் எங்க வருவாங்க இல்லைங்களா? நாம் நேசித்த சில மிகவும் அருமையான உறவுகள், நம்முடைய குழந்தையா இருக்கலாம், நம்முடைய மனைவியா இருக்கலாம், நம்முடைய கணவனா இருக்கலாம், நாம் பெற்றவர்களா இருக்கலாம், இல்ல நம்மை பெற்றவர்களா இருக்கலாம். இது வருத்தத்தை தரக்கூடிய சத்தியமே கிடையாது. மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய சத்தியம். நாமள தவறா புரிஞ்சுக்க கூடாது. அவங்களுக்கு இது பிடிக்குமோ அது பிடிக்குமோ, இது செஞ்சா அது சாப்பிடுவாங்களோ, இலையில வச்சு பாருங்க, யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. நாமளே எடுத்து சாப்பிட்டாதான் உண்டு. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்னா, நாம் நேசித்த உறவுகள் அவ்வளவுதானா பிரதர்? இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே அப்படின்னா அதுக்காக ஒரு கற்பனை உலகத்துல அவங்க ஆத்மாவை கொண்டு வர வேண்டாம். நம்ம அதனுடைய நீட் இல்லை ஆக்சுவலி. அப்ப இவங்கெல்லாம் பார்க்கவே முடியாதா அப்படின்னா மிகவும் அருமையான வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றிருக்கோம் இல்லைங்களா? எப்ப வருவாங்க இவங்கெல்லாம்? நாம் நேசித்த, நாம் இழந்த உறவுகள் எப்ப திரும்பி வருவாங்க அப்படின்னா 2ஆம் வருகையில வருவாங்க இல்லைங்களா? சோ இவங்களை யாரு எழுப்ப போறா, உயரத்துல எழுப்ப போறா அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எழுப்புவார் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் நம்ம மத்தியில இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் இந்த ஒரு தத்துவத்துல இருந்து, இந்த ஒரு கொள்கை கோட்பாட்டுல இருந்து நம்மளை டிஸ்ட்ராக்டோ டைவர்ட்டோ பண்ணவே முடியாது. ஆத்மா அப்போ சுத்தும் அப்படின்லாம் கேக்குறீங்க இல்லையா? மேலேயே சுத்திட்டு இருக்கும், அது சாந்தி அடையாதுன்னு. அதெல்லாம் போய் நித்திரை அடைஞ்சிட்டா நித்திரை தான் இல்லையா? சோ வாசிக்கலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூட. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும் நித்திரையில இருக்காங்க. இவங்க நித்திரையில இருக்காங்கன்னா என்ன? தூக்கத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். யார் வந்து எழுப்பணும்? அவர் வந்து எழுப்பணும். அவர் வந்து எழுப்பும் பொழுது இல்ல நான் தூங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்து எழுப்பும் பொழுது இவங்க என்ன பண்ணிதான் ஆகணும்? எந்திரிச்சுதான் ஆகணும். அப்போ நாம் நேசித்து நம்மை விட்டு பிரிந்த, நாம் இழந்து போன உறவுகள் கூட எப்ப எந்திரிப்பாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து எழுப்புனா என்ன பண்ணிடுவாங்க? எந்திரிச்சிடுவாங்க இல்லையா? ஆதாமே வா அப்படின்னு கூப்பிட்டா யார் வருவா? அப்போ அந்த டைம்ல ஆதாம் வருவார் இல்லைங்களா? இத சாம்பிளா 1ஆம் வருகையிலேயே இயேசு கிறிஸ்து பண்ணிருக்கார் லாசரோனுடைய காரியத்துல இல்லைங்களா? மார்த்தாள் ஷாக்ல இருக்காங்க. அந்த ஒரு ஃபெய்த்தை மட்டும் நீங்க வச்சீங்கன்னா இப்ப அவர் வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட லாசருவை அந்த ஒரு
அந்த ஒரு சிறு நேரம் இருந்த ஒரு நித்திரையில இருந்து கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெளிப்பிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். பின்னாடி அநேக பாடங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ நான் இப்ப எதையுமே நான் ஓபன் பண்ண விரும்பல. ஆத்மா அப்படிங்கிற ஒரு பாடத்தை மட்டும் நம்ம இப்ப பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்போ நாம அந்த ஆத்மா மேல சுத்தும், ஆவியா சுத்தும். சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பேயா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. பேய் பிடிச்சிருக்குங்க பிரதர், அதனாலதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஏங்க இந்த ஆத்மா சுத்துது, ஏங்க பேயா வருது அப்படின்னா, அவன் ரொம்ப பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையில இருந்தான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே செத்து போயிட்டான் அட்டாக் இப்ப பிரியாணி சாப்பிட்டாதான் அவன் போவான் அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம தான் சொல்லிட்டு இருப்போம் அல்பாயுஸ்ல இறந்து போயிட்டாங்க அதனால திரும்பி வருவாங்கன்னு. இன்னொரு லாஜிக்ஸ் வச்சிருப்போம், இது கம்மியா வயசு உள்ளவங்க இறந்துட்டா அல்பாயுஸ்ல இறந்துட்டாங்க அதனால சுத்திட்டு இருக்காங்கன்னு. நல்ல ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு. அப்ப அவரு எங்க சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவருடைய ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லைங்க, அதனால அவர் பேயா சுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாருமே பிலீவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல உள்ள ஜனங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டீப்பா பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. என் மேல எங்க அப்பா பாசம் வச்சிருக்காரு, எங்க கொள்ளுத்தாத்தா என் மேல பாசம் வச்சிருக்காரு, என் கொள்ளுத்தாத்தா என் மேல பாசம் வச்சிருக்காரு அப்படின்னா கனவுல ஒரு ஆவியா வந்தோ இல்ல நிஜத்துல ஒரு ஆவியா வந்தோ என்ன பயமுறுத்துவாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கிறிஸ்தவ மண்டலம் எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் யாரு? ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் தான் இல்லையா? யார் அது காரணம் அப்படின்னா சாத்தான். ஏன் சாத்தான் அப்படின்னா அவன் தான் இந்த பொய்க்கு பிதாவா இருக்கான். அவன் தான் இது இந்த மாதிரியான தப்பான ஒரு கொள்கை கோட்பாடுகளுக்கும் ஒரு காரணம். அவன் தான் இது எல்லாத்தையும் உள்ள பூத்திடுறான் ரொம்ப ஈஸியா நம்மளுடைய மைண்ட்ல அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்போ வாசிக்கலாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனா இவன் என்ன சொல்றான்? சாத்தான் இவங்க கிட்ட இல்ல நீங்க சாகவே மாட்டீங்க அப்படிங்கிறான். கேட்கும் பொழுது என்னதான் தோணி இருக்கலாம் அவங்களுக்கு, நம்ம சாகவே மாட்டோங்கிறானே, சாத்தான் சொல்றது உண்மையா இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு ஈஸியா வஞ்சிக்கிறான். என்ன நடக்குது? ஏதேன்ல இருந்து தேவன் என்ன பண்றாரு? ஆக்சுவலி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ நீ பண்ண தப்புக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதான ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அப்போ ஆபேல் முதல் மறிக்கிறாரு இல்லையா, காயின் கொலை பண்ண பிற்பாடு. சோ ஆபேல் செத்துருவாரு. ஆனா அவருடைய ஆவி சாகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அங்க கூட கொடுக்குறான் இல்லையா? சொல்ல கூட நம்ம பாக்குறோம் ரொம்ப அழகா. அவங்க என்ன பண்றாங்க, போய் எழுப்பி பாக்குறாங்க ஆபேல் செத்துட்டாரா இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து எதனால நடக்குது இந்த ஒரு விஷயங்கள்லாம்? அப்போ செத்து போனவங்க சுத்துறாங்களே நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னா இதெல்லாம் யாரு சொல்றது? லேட்டர் ஆதாம் உணர்ந்திருப்பார் ஆக்சுவலி இல்லைங்களா? சோ அவருதான் ஆபேல் இறந்துட்டாரு அப்படிங்கறத ஆதாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்திருப்பாரு, போயிருப்பாரு, பேசியிருப்பாரு. 2 நாளா இருக்கும், 3 நாளா இருக்கும், பேட் ஸ்மெல் அடிச்சிருக்கும், ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஒரு மரணிச்சிட்டார் அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க ஒரு கட்டத்துல. ஆனா என்ன ஆச்சு, அந்த ஆபேல் மரிச்சாச்சு இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது இல்லைங்களா? நாம அழகா பார்த்திருக்கோம் பாடங்கள்ல கூட, இதுக்கு முன்னாடி கூட விழுந்து போன தேவதூதர்கள், கெட்டு போன தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். சாத்தான் யார வச்சு இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த கெட்டு போன தேவ தூதர்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். சில பேய்கள் ஓட்டுறோம் அப்படின்றத நம்புவாங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, கயிறு கட்டி இருக்கோம், காப்பு கட்டி இருக்கோம், பேய் ஓட்டுறாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு இதே மதுரையிலயோ சென்னையிலயோ பாத்துட்டீங்கன்னா பேய் ஓட்டுற சபைகள் இன்னும் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இதெல்லாம் ஒரு ஹேபிட்டா, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? தேவன் எல்லாத்தையும் மேலிருந்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? பாத்திருக்கீங்களா நீங்க? எனக்கு தெரியல. சோசியல் மீடியாலாம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி கை அப்படி நீட்டினா போதும் ஒரு 10 சகோதரிகள் அப்படியே விழுவாங்க கீழே, டபடபடபடபான்னு. நமக்கு ஷாக்கா இருக்கும். ஏன்னா அது நடந்து வரும்போதே ஸ்லோவா நடந்து வந்தாங்க, கால் நொண்டி நடந்து வந்தாங்க. இப்போ ஒருத்தர் கையை நீட்டினோடனே அப்படியே விழுறாங்களே அப்படின்னா இதையும் நம்ம நம்புறோம் இல்லைங்களா? உண்மைக்குமே நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம் அப்படின்னு போய் நிக்கிறோம் அப்படின்னா சாத்தான் நம்மள டிசீவ் பண்ண முடியுமா? நம்மள வஞ்சிக்க முடியுமா? முதல்ல நம்மளை பார்த்து சாத்தான் பயந்து ஓடணும். அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைங்களா? ஆனா இந்த சில விஷயங்களை யார வச்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா இன்னைக்கு கூட விழுந்து போன தேவதூதர்களை வச்சு ரொம்ப அழகா அவன் பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா?
இந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கு கூட கிளியரா சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு சாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம், நேரம் குறைவா இருக்கு. மத்திய 8:28 வாசிச்சிடலாம். அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. என்ன நடச்சிருக்கு பிரதர்? நீங்க தான் பிசாசு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க இந்த வசனம் இருக்கே அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே அதை போட்டிருக்கோம். நம்ம லாங்குவேஜ்ல இந்த ஒரு விஷயத்த படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் இல்லையா? அவரு அந்த கெர்கனேசர் நாட்டில் வந்த பொழுது பிசாசு பிடிச்சிருக்க 2 பேரு பிரேத கல்லறைகள் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வராங்க. வரும்பொழுது அந்த டைம்ல அந்த சைடு யாராலையுமே போக முடியலன்னு சொல்லி கூட பாக்குறோம். அங்க என்ன கான்வர்சேஷன் நடக்குதுங்கிறத பாருங்க. மத்திய 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். இந்த வசனத்திலேயே அந்த முதல் லைன் ரொம்ப முக்கியம். இவங்க பிசாசுங்க தான் இல்லையா? ஆனா என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்றது பாத்தீங்களா? நீங்க இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து பேதுரு கூட சொல்லுவாங்க. நீ ஆனா யாரு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது, அப்போ அவரு இந்த உலகத்தையே அவரு நீங்க சுமந்திக்கக்கூடிய, இந்த உலகத்துடைய பாவங்களையும் சுமந்திக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். இது மத்தவங்க பேசுறது ஓகே, ஆனா எப்படி இந்த பிசாசு சொல்லுது? என்ன சொல்லுது அவரை நோக்கி? இயேசுவே, தேவனுடைய குமாரனே. அட்ரஸ் பண்ணது பாருங்க ரொம்ப அழகா. இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ அப்படின்னு கேக்கு. என்ன புரியுதா உங்களுக்கு இங்க என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு? விழுந்து போன தேவ தூதர்கள் இல்லைங்களா? எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே இல்லைங்களா? இவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குங்கிறது தெரியும் அவங்களுக்கு, பயப்படுதுங்க. அதனால நீங்க என்ன இப்ப வந்திருக்கீங்க, எங்களுடைய அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களே, எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. அதுக்கப்புறம் கூட அந்த இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அங்க இருக்கக்கூடிய பன்றிகளுக்குள்ள போகுதுங்க. சோ பன்றிகளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, அவ்வளவுதான் இதோட பவர். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ண முடியுமா? அங்க இருந்து அதுவும் முடியாம அங்க எப்படி குதிச்சு செத்துறதுங்க எல்லாமே. இவ்வளவுதான் இந்த ஃபால் ஏஞ்சல்ஸோடைய ஒரு பவரே. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ஜெய்ஜான்டிக்கா யோசிச்சுட்டு தனியா கூட சில நேரம் வீடுகள்ல பாத்தீங்கன்னா அடுத்த ரூமுக்கு போக மாட்டாங்க. ஏன்? எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நாம எஜுகேட் பண்ணணும். நமக்கு அப்புறம் வரக்கூடிய சந்தேகங்களுக்காவது கிளியரா வசனம் என்ன சொல்லுதுங்கிறத எடுத்து புரிய வைக்கணும். சாத்தான் இந்த விஷயங்களை சில விஷயங்களை அனுமதிக்கிறான். ஏன் அப்படின்னா அவருடைய எண்ணமே இதுதான். யாராவது ஒருத்தவங்க தெளிவா வேதாகமத்துல இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா அவருடைய வஞ்சனையும் அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரியான தவறான போதனைகள்ல தான் இருக்கும். யோவான் 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கிளியரா புரிஞ்சுக்குங்க. அவனுடைய சிந்தை எப்படிதான் இருக்கு அப்படின்னா எல்லாமே பொய் தான். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கான். அவனுடைய பிளான்ஸே அதுதான். அவன்கிட்ட சத்தியம் இருக்குமா? சாத்தான்கிட்ட நிச்சயம் இருக்காது. அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன? எல்லாம் பொய் தான். சத்தியமும் அவன் இடத்துல இல்லை இல்லையா? சத்தியம் அவன் இடத்துல இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவும் இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல இன்னும் கூட சில இன்சிடென்ட்ஸ் வந்து வேதாகமத்துல நம்ம பாக்குறோம். இல்லைங்களே பிரதர், நீங்க இப்படி சொல்ல முடியாது, மரித்தவங்க வந்து பேசினதே இல்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இன்சிடென்ட்ஸ் வேதாகமத்துல கூட இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சவுல வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணிருப்பாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது கூட நீங்க கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து இந்த பெலிஸ்தர்களோட வந்து சண்டைக்கு போகும் பொழுது கூட என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா அவங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் இருக்கும். சோ நம்ம கூட வாசிக்கலாம். உபாகமம் 18:10 முதல் 13 வசனங்கள் வாசிக்கிறான். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும். எதுக்கு படிக்கிறோம்? இந்த பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும், தீக்கு பலியா செலுத்துறவங்களா இருந்தாலும். அடுத்தது மெயினான விஷயம், குறி சொல்லுகிறவனும். வாசிக்கலாம் அடுத்தது.
நாள் பார்க்கிறவனும். நாள் பார்க்கிறவனும். நாள் பார்க்கறதுனா என்ன? நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? நல்ல நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறது. வாசிக்கலாம். ஊழியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ரொம்ப அழகா இருக்கு வசனம். இந்த மாதிரி செய்யறவங்க கிட்ட தேவன் பிரியப்படுவாரா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை உன் முன் நின்று என்ன பண்றாராம்? துருத்தி விடுகிறார். இங்க என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, சவுலுக்கு ஒரு ஹியூஜ் பிரஷர் இல்லையா? பெலிஸ்தரை அவர் கடந்து போகணும். அவருடைய இருதயம் மிகவும் தத்தளிச்சிட்டு இருக்கு இந்த டைம்ல. அப்ப சவுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28:7 வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். இப்ப இங்க என்ன இன்சிடென்ட் நடக்குது? சவுலோடைய ஊழியக்காரரை பார்த்துட்டு என்ன கேட்கிறாரு? ஒரு ஸ்திரீயை தேடுறாரு. அங்க அவங்க மிஸ் பண்றாங்க ஆக்சுவலி சாமுவேல் இல்லையா? தேடிட்டு என்ன கேட்கிறாங்க அங்க போயிட்டு? அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்க? அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இதுக்குதான் நம்முடைய வசனம் பார்த்தோம். அஞ்சனம் பார்க்கிறது, நாள் பார்க்கிறது. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ மண்டலத்துல நாள் பார்க்கறதுங்கிறது சர்வசாதாரணமாயிடுச்சு. கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப அழகா சொல்றாங்க இல்லையா? நல்ல நாள் கெட்ட நாள். தேவன் படைச்சிட்ட நமக்கு நம்ம உயிரோட எழுந்திக்கிறோம்னா நம்ம எந்திரிக்கிற எல்லா நாளுமே என்ன நாள் தான்? நல்ல நாள் தான். ஆனா நல்ல நாளுக்கு பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லி பத்திரிகைக்கு வருவாங்க. இது யாரு சொல்லுவா? கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க. வசனம் அதுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்றது கிடையாது எங்கேயுமே. அஞ்சனம் பார்க்கறது தப்பு. இங்க என்ன நடக்குதுங்க அதை வாசிங்க. 1 சாமுவேல் 28:13-14. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம்.
சகோதர சகோதரிகள் தயவாய் மன்னிக்கணும், ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. நான் ஷேர் பண்றேன். நான் 5 minutes முடிச்சிடலாம். கேக்குதுங்களா பிரதர்ஸ்? சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ அப்படி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துல கூட அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, இவங்க வந்து கேக்குறாங்க. ஸோ கேட்கும் பொழுது கூட என்ன ஒரு விஷயம் இங்க நடைபெறுது அப்படின்னா, அந்த அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. சோ இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத மேற்கொண்டு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28:19. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இங்க என்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு அப்படின்னா, யாரு இந்த தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் இங்க நடைபெறுது இல்லையா? கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். அப்படின்னா என்ன? நான் செத்து போயிட்டேன் இல்லையா, நீயும் உன் பையன் என்ன பண்ணிருவீங்க? செத்து போயிருவீங்க. சோ பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் அப்படின்னு சொல்லி எங்க ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இது நடந்ததா உண்மையிலுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 2:8 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய். அப்ப என்ன நடக்கல அப்படின்னா, அந்த இன்சிடென்ட்ல பெலிஸ்தருடைய அந்த பாளையத்துல நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ல அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதா, ஒரு அஞ்சனம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில சொல்லப்பட்டதா ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்லையா? அந்த சம்பவம் உண்மை இல்லை, அது நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தான் இந்த ஒரு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த விழுந்து போன தூதர்களுடைய ஆதிக்கங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க கிளியரா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். அதுக்கெல்லாம் நமக்கு ரீசன் கூட நம்ம பாக்குறோம். இந்த விஷயங்கள்லாம் யாரு செய்யறா அப்படின்னு. இது பழைய ஏற்பாட்டு கால பகுதியில மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட சிலர் வந்து சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலே 1-2 இன்சிடென்ட்ஸை வேதாகமத்துல வச்சுட்டுதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டைவர்ட் ஆயிட்டு இருக்கோம் நம்ம ஈஸியா. வாசிக்கலாம் மத்தேயு 17:1 மற்றும் 2 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. சோ என்ன நடக்கிறாரு? இந்த மறுரூப மலை காட்சிகள் அந்த சூழ்நிலையில அந்த சீக்வன்சஸ்ல வர சில விஷயங்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இங்க பாக்குறோம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிட்டு என்ன பண்றாரு? தனிச்சிருக்கும்படி மலைக்கு போறாரு. சோ அவர்கள் முன்பாக மறுரூபமான அந்த ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்கும் பொழுது கூட என்ன இன்சிடென்ட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, மத்தேயு 17:3 வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். நீங்க தான் சொன்னீங்க மரிச்சவங்க எல்லாம் மரிச்சதுதான், திரும்பி எல்லாம் எந்திரிக்க வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேவும் எலியாவும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு இருக்கா, பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஃபுல்லா அந்த சீக்வன்ஸ் படிச்சீங்கன்னா தான் ஆக்சுவலான விஷயம் என்னன்னு புரியும். வாசிக்கலாம் மத்தேயு 17:7. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அப்ப என்ன சொல்றாரு ஆக்சுவலி அவங்களை கூப்பிட்டு? அப்பொழுது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு? அவங்களை தொட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எழுந்துருங்க அப்படிங்கிறாரு. இப்ப அங்க என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பயப்படாதீங்கள் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு விஷன், ஒரு தரிசன காட்சி அப்படின்னா இதற்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்? வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இது மட்டும் தான், இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா வேதாகமத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா நாங்களே இந்த ஒரு பிக்சரை கூட போட்டுறோம் இல்லைங்களா? சோ இத கூட அந்த ஒரு பழைய ஏற்பாடு காலப்பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அப்போ இது எந்த இன்சிடென்ட்டை குறிக்குது அப்படின்னு உங்க யாருக்கும் தெரியுதுங்களா? சோ நம்ம லாசரஸ் பத்தி பார்க்கும்பொழுது கூட அந்த
அந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கையிலிருந்து அவருடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வசனங்கள், ஒரு குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அதே நேரத்துல ஆபிரகாம் அந்த ஒரு தண்ணீரை தொட்டு அவருடைய நாக்கின் நுனியில வைக்கும்படியான ஒரு இன்சிடென்ட்ஸை கூட வேதாகமத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம். சோ இப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்கே, ஆபிரகாம் இருக்கிற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இருக்கே. சோ நரகத்துல இருந்து கூப்பிடும் பொழுது ஆபிரகாம் தண்ணீர் தொட்டு வைக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கே வேதாகமத்துல. அப்ப அதெல்லாம் பொய்யா அப்படின்னு நம்ம கூட என்ன வரலாம் அப்படின்னா சிந்தனைகள் நம்மளுடைய மைண்ட்ல கூட நம்ம வரலாம். சோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் எதை பிரதர் குறிக்குது அப்படின்னா, நாம எந்த விஷயத்தையுமே ஃபுல்லா ஆராயமா போக போறதே கிடையாது இந்த ஒரு பாடத்துல, இல்லைங்களா? நமக்கு அந்த டெக்னிக்கல் கிளிச் ஆனதுனால நமக்கு நேரம் ரொம்ப அதிகமா நம்ம எடுத்துட்டோம் இந்த விஷயத்த கூட. சோ நாம ஆல்ரெடி சொன்னது போல ஆத்மானா என்ன அப்படிங்கறத கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ மனிதனுடைய சிந்தனை ரெண்டும் கலந்ததுதான் ஆத்மா அப்படிங்கிறத வசனத்தின் அடிப்படையில பார்த்துட்டோம். ஆனாலும் சில இன்சிடென்ட்ஸ் இருக்கே பிரதர் வேதாகமத்துல, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது கூட என்ன கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு உண்டான விளக்கத்தையும் நம்ம என்னதான் பண்ண போறோம், நிச்சயமா பார்க்கதான் போறோம். நம்ம எதையுமே மேல் பூச்சா விட போறது இல்லை. நம்ம இந்த ஒரு லாஸ்ட் 10 minutes ஒரு இன்சிடென்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்க போறோம். அதான் நம்ம சொன்னோம், மனித ஆத்மா பாகம் 1 மற்றும் 2 பாகத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுக்க போறோம் அப்படின்னு. அப்ப ஆத்மா பத்தி ஃபுல்லா அந்த ஒரு டீப்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் முன்னுக்கு பின் முரணா இருக்கே. அப்போ மரித்தவர்கள் ஆவியா வருவாங்களா, உயிர் பெற்று வருவாங்களா அப்படின்னா கிடையாதுன்னு வசனம் டைரக்டா சொல்லுது. ஆனா இந்த இன்சிடென்ட்ஸோடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து கேட்கலாம். அடுத்த வாரம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய குறித்த நேரத்துல ஜூம் வாயிலாக இந்த தொடர் வேதாகம வகுப்புல மனித ஆத்மா பாகம் 2 அப்படிங்கிற ஒரு பாட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எடுக்க போறோம். சோ நம்ம அதுல தொடர்ந்து கேட்கலாம். சோ ஐஸ்வர்யவானும் ஏழை லாசருவும் அந்த ஒரு உண்மை கூட இருக்கு இல்லைங்களா, அதுல கூட இந்த ஆபிரகாம் பேசக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் எதை குறிக்குது, அப்போ அப்படி எப்படி வந்திருப்பாரு அவரு அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்ச நாட்கள் தான். நம்ம வாரத்துல 2 நாள் இந்த ஒரு கூடுகையில கூட கூடுறோம். சோ எல்லாரும் ரொம்ப வாஞ்சியா இந்த ஒரு கூடுகையில கூட நீங்க கலந்துக்கிறீங்க. சோ நீங்க தொடர்ந்து இணைந்திருங்க. இதற்குண்டான பதில்களை வரக்கூடிய வாரங்களை நம்ம பார்க்கலாம். மனித ஆத்மா பாகம் 2 ஆத்மாவை பற்றின ஒரு முழு புரிதலுக்குள்ளாக நம்ம கடந்து போவதற்கு இந்த ஒரு பாடம் மிகவும் அவசியம். சோ